தெய்வீக நேயர்கள் அனைவருக்குமே வணக்கம். இன்றைய பதிவில் நாம் விநாயகர் அம்சமாக கருதப்படக்கூடிய இந்த ஒரே ஒரு காயை வைத்து நாம் இப்படி பண்ணிட்டு வந்தோம்னா நமக்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிரச்சனைகளுமே தீர்ந்து விடுமாங்க. எனவே நீங்களும் இந்த காயை வைத்து இதனை போல் செய்து பாருங்கள். இதனால் மிக பெரிய அளவில் உங்களுக்கும் உங்களுடைய வீட்டில் இருக்கவங்களுக்கும் கஷ்டங்கள் அனைத்துமே தீருமாங்க. தீராத நோய் நொடிகள் எது இருந்தாலும், உடம்பு வலியாக இருக்கட்டும், உடல்நல கோளாறுகள் எதுவாக இருந்தாலும் நாம் விநாயகர் அம்சமாக கருதப்படக்கூடிய வலம்புரி காய் இருக்குல்லவா, அந்த இடம்புரி காயை வச்சு தான் விநாயகர் அம்சமாக வலம்புரி இடம்புரின்னு ஒரு காயானது இருக்கிறது. அது விநாயகர் போன்றே இருக்கும். தெரியாதவர்கள் நாட்டு மருந்து கடைகளில் இந்த காயானது கிடைக்கும். அப்படி நாட்டு மருந்து கடைகளில் கேட்டு இந்த ஒரு காயை வாங்கி வச்சுக்கோங்க. இந்த காயை வைத்து நமக்கு இருக்கக்கூடிய நோய் நொடிகளை தீர்க்கலாம். அதுக்கப்புறமா இப்படி நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இன்னொரு மூலியமாக இது நீங்கள் பண்ணிட்டு வர்றதுனால தொழிலானது அதிக அளவில் நடக்குமாங்க. அது மட்டும் இல்லாமல் பில்லி, சூனியம், ஏவல்கள், பேய், பிசாசு எதையாவது பார்த்து பயந்திருந்தார்கள் என்றால் அவங்களும் இந்த ஒரு செயலை பண்ணிட்டு வந்தாங்கன்னா அதிலிருந்து ஒரு விடுதலையானது கிடைக்கும். தேவையில்லாமல் மனக்குழப்பங்களுக்கு ஆளாகி, அதாவது என்ன பேசுகிறேன்னு தெரியாமல் எதையாவது ஒன்றை பேசிக்கொண்டே இருப்பாங்க லூசு மாதிரி. அவங்களுக்கும் இருக்கின்ற நோய் நொடிகள் தீர்வதற்கும் நாம் இந்த வலம்புரி இடம்புரி காய வைத்து இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணிட்டு வரணுமாங்க. இதனால் மிக பெரிய அளவில் நன்மைகளானது நடக்குமாம். எனவே தவறாமல் இந்த வலம்புரி இடம்புரி காயை வைத்து நீங்களும் இந்த ஒரே ஒரு செயலை மட்டும் செய்து பாருங்கள். விநாயகர் அம்சமாக கருதப்படக்கூடிய இந்த வலம்புரி இடம்புரி காயை வைத்து நம்ம நிறைய காரியங்களை சாதிக்கலாமாங்க. நமக்கு ஏதாவது பிரச்சனை, உடல்நல கோளாறு, வருமான தடை, தொழிலில் முன்னேற்றம் இல்லாமல் இருக்கிறது, ஒரு கை நிறைய நம்ம இந்த காயை எடுத்துக்கொண்டுமாங்க. எடுத்துட்டு நம்மளுடைய திருநீர் இருக்குல்லவா, நாட்டு மாட்டு திருநீர்னு ஒரு திருநீர் இருக்குங்க. அந்த திருநீரில் போட்டு அதை இந்த ஒரு கை அளவுக்கு இந்த வலம்புரி இடம்புரி காயை எடுத்து ஒரு கை அளவுக்கு அந்த திருநீரில் போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த திருநீரையும் நம்ம இந்த காயும் சேர்த்து ஒரு சிவப்பு துணியில் வச்சு அதை மூட்டை போல் கட்டிக்கணுமாங்க. கட்டிட்டு சந்தனத்தில் ஒரு நூலை வெள்ளை நூலாக இருக்கலாம், அது என்ன கலர் நூலானாலும் இருக்கலாங்க. அதை சந்தனத்துக்குள்ளே போட்டு அது முழுக்க சந்தனம் அந்த நூல் முழுக்க இருக்கிற மாதிரி வச்சுட்டு அதை வச்சு நம்ம அந்த மூட்டையை கட்டணுமாங்க. கட்டிட்டு உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாரும் பார்க்குற மாதிரி உங்களுடைய வீட்டில் இந்த ஒரு மூட்டையை கட்டணுமா. அது வீட்டுக்குள்ளேயே இருக்கலாம், பூஜை அறைக்கு பக்கத்தில் இருக்கலாம், எங்கேனாலும் இருக்கலாங்க. அந்த ஒரு மூட்டையை காட்டிட்டு தினசரி அந்த மூட்டைக்கு தீப தூபங்கள் காட்டிட்டு வரணும். நீங்கள் சாமிக்கு ஏற்றுகின்ற சாம்பிராணி புகையை எல்லாத்தையுமே நீங்கள் அந்த மூட்டைக்கு காத்திட்டு வந்தீங்கன்னா மேற்கூறிய அனைத்துமே உங்களுடைய வாழ்வில் நடக்குமாம். அதுக்கப்புறமா வலம்புரி இடம்புரி காய வச்சு சாம்பிராணியுடன் கலந்து நம்ம தூபம் போட வேண்டுமாங்க. இப்படி நம்ம போட்டோம்னா சகல வியாபார தொழில் தனவசியம் உண்டாகுமாம். சகல தோஷங்களும் நீங்குமாங்க. வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் நம்மளுடைய வாழ்க்கையிலே கிடைக்குமா. இப்படி நீங்கள் வலம்புரி இடம்புரி காய வச்சு அதை வச்சு நீங்கள் சாம்பிராணி புகை போட்டு பாருங்கள். உங்களுடைய தொழிலானது அதிக அளவில் அதிக வாடிக்கையாளர்களை பெறுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆவி, பேய், பிசாசு, தீய சக்தி, பில்லி, சூனியம், செய்வினை இருந்துச்சுன்னா வலம்புரி காய், விரலி மஞ்சள், கோஷ்டம், சாம்பிராணியுடன் கலந்து தூபம் போட தீய சக்திகள் விலகும். எனவே தவறாமல் இந்த செயலை பண்ணி பாருங்கள். வலம்புரி இடம்புரி காய வைத்து இவ்வளவு பலன்கள் இருக்குது. நீங்களும் இந்த பலன்களை அனுபவிக்கணும்னா இந்த மாதிரி செயல்களை பண்ணுங்கள். கட்டாயமாக உங்களுக்கு இதனால் வெற்றிக்கு மேலே வெற்றியானது கிடைக்கும். மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக்கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.